ஓம் சாய்ராம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்றைக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமை, அது கோடி ரூபாய் கடனாக இருந்தாலும் சரி, அதை எல்லாம் மிக விரைவில் அடைப்பதற்காக பணம் பல வழியிலிருந்து சேருங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமை தீரும். பணம் பல வழியிலிருந்து நீங்களும் மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவுலாம் ஆகவே ஆகாது. ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமைக்கு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் பல வழியிலிருந்து சேர்ந்து அந்த மகாலட்சுமியோட கடாட்சம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமைங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு நாள், ரொம்ப ரொம்ப மங்களகரமான நாள். நம்ம முன்னோர்கள் சொல்கிறது என்னன்னா, வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு சுபகாரியமும் சரி, எந்த ஒரு பரிகாரமும் சரி, அது உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனடியாகவே வெள்ளிக்கிழமை அன்று செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வர்ற வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உடனடியான பலன் கிடைக்குங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கு என்ன பரிகாரம் செய்யணும் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான் தேவை. முதல்ல நீங்கள் ஒரு 100 ரூபாயிலிருந்து 500 ரூபாய்க்குள்ள உங்களால் எந்த ரூபாய் நோட்டை பயன்படுத்த முடியுமோ அந்த ரூபாய் நோட்டை பயன்படுத்திங்க. உதாரணமாக இப்போ நீங்கள் 100 ரூபாய் நோட்டு பயன்படுத்திங்கன்னா 100 ரூபாய் நோட்டு பயன்படுத்திக்கலாம். அதற்கடுத்தபடியாக உங்களுக்கு தேவை 5 கிராம்பு, 5 சிறிய பட்டை துண்டு, அதாவது ஒரு பட்டை துண்டு பெருசாக இருக்கிறத எடுத்துகிட்டு 5 துண்டாக கூட உடச்சி வச்சுங்க, அதுவே போதும். அதுக்கடுத்து 2 பச்சை கற்பூரம், அப்புறமேல நாட்டு மருந்து கடையில் வசம்பு கிடைக்குங்க. வசம்பு நீங்கள் பேரம் பேசாமல் அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்களோ அந்த ரேட்டுக்கு கொடுத்துட்டு வாங்கி வச்சுங்க. இந்த 4 பொருட்களும் கண்டிப்பாக தேவை. அதற்கடுத்தபடியாக நீங்கள் வெள்ளிக்கிழமை தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 6:15 மணிக்குள், அல்லது மதியம் 1 மணி முதல் 1:15 மணிக்குள், அல்லது இரவு 8 மணி முதல் 8:15 மணிக்குள், இந்த 3 நேரத்தை நல்லபடியாக கவனிச்சுங்க. காலை 6 மணி முதல் 6:15 மணிக்குள், அல்லது மதியம் 1 மணி முதல் 1:15 மணிக்குள், அல்லது இரவு 8 மணி முதல் 8:15 மணிக்குள். இந்த நேரத்தில் நீங்கள் உப்பை கண்டிப்பாக வாங்க வேண்டும். நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி உப்பு வாங்க போகிற இதுக்கெல்லாம் டைமுக்கெல்லாம் கணக்கே கிடையாது. ஆனால் நீங்கள் கடையில் காசு கொடுத்து உப்பு வாங்கும் நேரம் பார்த்தீங்கன்னா மேலே சொன்ன மாதிரி 3 நேரத்தில் ஏதாச்சும் ஒரு நேரமாக இருக்கணும். அதாவது காலை 6 மணி முதல் 6:15, மதியம் 1 மணி முதல் 1:15, இரவு 8 மணி முதல் 8:15. இந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக காசை கொடுத்து உப்பு வாங்க வேண்டும். இதுதான் இந்த பரிகாரத்தை ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த டைம் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாரம் உங்களால் பண்ண முடியலன்னா அடுத்த வாரம் கூட கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கங்க. அதற்கு அடுத்து என்ன செய்யணும்னா, இப்போ நீங்கள் 100 ரூபாய் நோட்டு, அந்த 5 கிராம்பு, 5 பட்டை துண்டு, அதுக்கடுத்து பச்சை கற்பூரம், வசம்பெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்களா, இதை வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் எப்பவும் போல் வீட்டில் தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் வணங்கி விட்டு இந்த 100 ரூபாய் நோட்டுக்கு மேலே அந்த 5 கிராம்பு, 5 பட்டை துண்டு, பச்சை கற்பூரம், வசம்பு, இதை எல்லாத்தையும் அப்படியே கீழே விழாமல் மடித்து கொள்ளுங்கள். சரிங்களா? இந்த நோட்டை அப்படியே கொண்டு போயிட்டு ஒரு வெள்ளை காகிதத்தில் அப்படியே பொட்டலமாக மடித்து வச்சுக்கணுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு. இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான இது பண்ண போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா உப்பு நான் சொன்ன 3 நேரத்தில் ஒரு நேரத்தில் வாங்க போகிறீங்க. அதற்கு அடுத்தபடியாக சாயந்தர நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் பூஜை எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இந்த 100 ரூபாய் நோட்டின் மேலே கிராம்பு, பட்டை, பச்சை கற்பூரம், வசம்பு, இந்த 4 பொருட்களையும் வைத்து அதை அப்படியே ஒரு வெள்ளை காகிதத்தில் அப்படியே பொட்டலமாக மடித்து வச்சுக்க போகிறீங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான். இப்போ நீங்கள் கையில் வாங்கிட்டு வந்தீங்களா அந்த உப்பை உங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு உங்கள் உள்ளங்கையில் வைத்து விட்டு மகாலட்சுமி மனதார நினைத்து ஓம் மகாலட்சுமியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் ஒரு 108 முறை நீங்கள் உச்சரித்து விட்டு ஒரு கண்ணாடி பவுலில் அந்த உப்பை போட்டு வைத்து விடுங்கள். அவ்வளவுதாங்க, இந்த பரிகாரம் முடிஞ்சு. இதை மட்டும் சாயந்தரம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு பூஜை அறையில் எல்லா தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு இதை மட்டும் மனசார அந்த மகாலட்சுமி நினச்சிக்கிட்டு ஓம் மகாலட்சுமி நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை உச்சரித்து விட்டு இந்த உப்பை ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு விடுங்கள். அதற்கடுத்தபடியாக நீங்கள் அந்த வெள்ளை
பேப்பரில் மடித்து வச்சுருக்கீங்களா அந்த 100 ரூபாய் நோட்டு, கிராம்பு, அந்த இதை வந்து இந்த கண்ணாடி பவுலோட மேலே வச்சுருங்க. அந்த உப்புக்கு மேலே வச்சுவிட்டாவே போதும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு, பரிகாரம் முடிஞ்சு. இப்போ வந்து இந்த கண்ணாடி பவுலில் வந்து அப்படியே எடுத்துன்னு போயிட்டு உங்களோட பீரோவில் வச்சுருங்க. சிம்பிளான பரிகாரம் முடிஞ்சிச்சுங்க. இதை வந்து சாயந்தரம் எந்த நேரத்தில் வேணால் செய்யலாம், தப்பே கிடையாது. முடிஞ்சால் 8 to 8:15 இந்த பீரோவில் வைக்கிறது கூட வச்சுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். நீங்கள் முக்கியமாக இந்த குறிப்பிட்ட நேரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடையில் காசு கொடுத்து உப்பு வாங்கும் நேரம் தான் இந்த 6 to 6:15 காலையில், மதியம் 1 to 1:15, நைட்டு வந்து 8 to 8:15 இந்த டயத்தில் தான் உப்பு மட்டும் வாங்கணும். மற்றபடி இந்த பரிகாரத்தை செய்வது நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் உங்கள் வீட்டில் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு எப்போ வேணால் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. இந்த பரிகாரத்தை செய்த 30 நாட்களிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். வீட்டில் எத்தனை கோடி கடன் இருந்தாலும் சரி, அந்த கடன் எல்லாம் அடைவதற்கு உண்டான வழி வாய்ப்புகளை அந்த மகாலட்சுமி தாயாரே உங்களுக்கு வந்து கண்கூடாக காட்டி தருவார். உங்களுக்கு தொழில எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வருமானம் கம்மியாக இருக்கு, லாபம் இல்லை அப்படி இருந்தாலும் சரி, அதெல்லாம் நீங்கிட்டு உங்க தொழிலில் பணம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சேரும். உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அல்லது நீங்க ஒரு ஆஃபீஸில் வேலை செய்றீங்க, உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்கு, உங்க கலீக்ஸ் கிட்ட இருந்து நிறைய பிரச்சனை இருக்கு, ப்ரமோஷன் இல்லை, இன்க்ரிமெண்ட் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை இருந்தாலும் சரி, அதுவும் உங்களுக்கு நீங்கும். வேலை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதுவும் வந்து விரைவாக முடிவுக்கு வரணும் அப்படின்ட்டு நீங்க அந்த பவுலை வந்து உங்க பீரோல வைக்கிறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தையும் உங்க மகாலட்சுமி தாயாரையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நல்லா வணங்கிட்டு, எனக்கு வந்து பணம் பல வழியிலிருந்து வந்து சேரணுமா, எனக்கு வந்து தொழில் நல்லபடியாக நடக்கணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக் கொண்டு இந்த கண்ணாடி பவுலில் இருக்கக்கூடிய அந்த உப்பையும் அது மேலே வச்சிருக்க அந்த வெள்ளை நிற காகிதத்தில் மடிக்கப்பட்ட அந்த பொட்டலத்தையும் நீங்கள் உங்களோட பீரோவில் இருக்கக்கூடிய லாக்கரில் வச்சுருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் பண கஷ்டம் தீர்ந்து வருமானம் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் சரி, எத்தனை பரிகாரம் செஞ்சு அதை அடையலாம் சரி, இந்த பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பலன் கிடைக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள்லாம் அடைந்து உங்களுக்கு பணம் பல வழியிலிருந்து வந்து சேருங்க. மிக விரைவிலேயே எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு பணக்காரராக ஆவதற்குண்டான அதிர்ஷ்டமான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். உங்களை பார்த்து மற்றவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க, எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரர் ஆகிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்களும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களைப் போல வீடு, வாசல், காரு, நிலம், தோப்பு, நல்ல ஒரு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நல்லபடியாக ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய எல்லா வழிகளிலும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய முயற்சி வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குங்க. அதுக்கு இந்த பரிகாரம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், சரிங்களா? நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னா, வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட 3 நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் போயிட்டு நீங்கள் வந்து கல்லுப்பை மட்டும் வாங்கிட்டு வந்தால் போதுங்க. அவ்வளோதாங்க. இந்த பரிகாரத்துக்கு ரொம்பவே சிம்பிளாக வீட்டிலேயே செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்கூடாகவே தெரியும். வெறும் 30 நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.